வீடு வாடகைக்காக வந்தவன் தான். எனக்கு முன்ன பின்ன அவனுக்கு தெரியாது. அப்போ அதனால் அதுவும் ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து தண்டையார்பேட்டையில் இருந்தது. ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்குன்னு அந்த வீடை வந்துட்டு அங்கே அந்த காலகட்டத்தில் ஒரு 2003லலாம் அந்த வாடகை கொடுத்து வரக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் ஏழ்மையான ஒரு இடம். அப்போ அது ப்ராப்பராக ஒரு பர்சன் கிட்ட வாடகைக்கு விடணும். அப்படியே பூட்டி வச்சுருந்தா வீடு பாழாயிடும். அதனால் ஸ்ரீனிவாசன் வந்துட்டு அந்த பீரியடில் ஒரு 2 to 5 years old பிள்ளைங்களுக்கு நான் ஒரு ப்ளே ஸ்கூல் நடத்திக்கலாமான்னு வந்த பொழுது, ஒரு ப்ளே ஸ்கூல் தானே அப்படின்னுட்டு அப்போ ரொம்ப ஹம்பலாக ரொம்ப பொலைட்டாக வந்து எங்களை அணுகின பொழுது அக்கான்னு என்கிட்ட வந்து ரொம்ப பொலைட்டாக ரொம்ப பாசமாக பழகிறதுனால நான் என்ன செஞ்சேன், என்னோடய குழந்தை முன்ன சின்ன கை குழந்தை, அவள் கூட அந்த வீட்டில் 1 வயசு குழந்தையா மண்ணெல்லாம் அள்ளி போட்டு வீடு கட்டுறதுக்கு அந்த குழந்தை கூட உட்காந்துக்கிட்டு செய்வாள். அந்த மாதிரி என் குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துல அவஸ்தைப்பட்டு ஒரு லேடியாக தனித்து எங்கள் அம்மா வயசானவங்க அவங்களையும் கூட வச்சுக்கிட்டு அந்த வீடை கட்டி நான் முடித்தேன். ஸ்ரீனிவாசன் உங்ககிட்ட வாடகைக்கு வந்துட்டார். எவ்வளோ ரூபாய்க்கு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டீங்க? வெறும் 3000 ரூபாய்க்கு தான் வாடகைக்கு விட்டேன். அவர் உங்ககிட்ட எப்படி பழகினார்? உங்கள் 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அந்த பாண்டிங் எப்படி இருந்தது? ரொம்ப மரியாதை, ரொம்ப ஹம்பல். இது அந்த நடிப்புக்கு வந்து ஓட்டே கொடுக்கலாம். அப்படி ஒரு நடிப்புன்னு வச்சுக்கோங்களேன். அக்கான்னுக்கிட்டே எனக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செஞ்சுக்கிட்டு, நான் சிங்கப்பூரில் எனக்கு எது வேணும்னாலும் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறதுக்கும் இல்லை எனக்கு அவசரத்துக்கு ஏதாவது வேணும்னாலும் எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருந்த வாசி. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு தானே பாடம் பள்ளிக்கூடம் அப்படின்னு ப்ளே ஸ்கூல் தானே அம்மாவா இல்லைங்களா, அந்த குட்டி குட்டி பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு என்னமோ என் பிள்ளைங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ போகுது அப்படின்னுட்டு பாவப்பட்டே நான் வந்து அவனை வந்து நம்பிட்டேன். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இந்த ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறேன்.